ஸ்லீவில் வந்து இந்த டிசைனோட சென்டரை மட்டும் கரெக்டாக செட் பண்ணி அப்படியே வச்சு கீழே 1/2 இன்ச்சுக்கு ஒரு தையல் போட்டுக்கலாம். அதே மாதிரி ஆப்போசிட்ஸ்லேயும் எடுத்து ஃபஸ்ட்டு ரெண்டையுமே அடிச்சிடணும், இல்லைன்னா ஆப்போசிட் மாறிடும். அதனால் ஃபஸ்ட்டே ரெண்டையுமே கரெக்டாக வச்சு இதுவுமே சென்டர் செட் பண்ணிக்கோங்க. சென்டர் வந்து இந்த 2 மைலுக்கு நடுவில் கரெக்டாக வச்சு செட் பண்ணிவிட்டு தையல் போட்டுக்கோங்க. அப்படியே திருப்பி ஃபினிஷிங் தையல் ஒன்று. மூடி திருப்பி மேலே தையல் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லை அயன் பண்ணிக்கினாலும் அயன் பண்ணிக்கலாம். சுற்றி தையல் போட்டுருங்க. போட்டு இந்த எக்ஸ்ட்ரா வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க. ஓகேவா? சென்டர் வந்து கரெக்டாக வந்துருச்சா? அவ்வளோதான். சென்டர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாக வந்துருச்சு. ஓகே, ஸ்லீவ் ரெண்டும் ரெடி. அடுத்து வந்து பேக் எடுத்துக்கலாம். பேக் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஹோல்ஸை வந்து நம்ம அடித்து திருப்பிடலாம். ஏன்னா இதுக்கு லைனிங்கு ஸ்டிப்புன்னு எதுவுமே கொடுக்க போகிறதில்ல. அதனால் நெக்குக்கு வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து திருப்பிக்கலாம். சென்டர் இந்த ஹோல்ஸை வந்து ஃபஸ்ட்டு இந்த லைனிங்கில் அடித்து திருப்பிடலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த லைனிங்கோட சென்டரை வந்து நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிக்கணும். மேலேயும் கீழேயும் இந்த சென்டர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இந்த பின் எடுத்து அங்கங்கே ஒன்று குத்திடுங்க. 4 பக்கமும் பின்னை வந்து குத்திடுங்க. குத்திட்டிங்கன்னா உங்களுக்கு சென்டர் வந்து நகராது. இதை அப்படியே எடுத்து இந்த ரவுண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்.
இந்த இடத்த வந்து இந்த ஜிக்ஜாக்லாம் நான் போடல, அப்படியே ரவுண்டாக தான் எடுத்திருக்கேன். அவ்வளோதான், ஸ்டிச் தெரியுதா? இந்த ஷேப் எதுவுமே போடல, வி மாதிரி தான் எடுத்திருக்கேன். என்ன ரீசன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஷேப்பெல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன ஷேப் திருப்ப முடியாது. அதே மாதிரி இந்த இடத்துல பேலன்ஸ் இருக்காது. அதனால் நீங்கள் ஒட்டுக்க அந்த வி மாதிரியும் இங்கே ரவுண்டாகவும் போட்டிங்கன்னா பேலன்ஸ் இருக்கும், இந்த ஸ்பேஸும் கம்மியாகும். ஏன்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நெக்கு 1.5 இன்ச்சு கீழே இறக்கமாக இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா இந்த ரவுண்ட் எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் இந்த ஸ்பேஸ் கம்மியாகிடுச்சுன்னா கண்ட்ரோல் ஆகிக்கும். ஓகேங்களா? இப்போ இதை சென்டரில் கட் பண்ணி விட்டு கரெக்டாக பிடிக்கிற அளவுக்கு மட்டும் துணியை விட்டுட்டு மீதியை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. உள்ளே ரொம்ப துணி விட வேண்டாம், ஒரு புள்ளி அளவுக்கு இருந்ததுன்னா போதும், இல்லை ஒரு 1/4 இன்ச்சு இருந்ததுன்னா போதும். அப்போ தான் இந்த ரவுண்டெல்லாம் கரெக்டாக திரும்பும். ஓகே, அவ்வளோதான். ரவுண்டில் வந்து அர்க்காத் போட்டுக்கோங்க, இந்த கார்னர்லேயும் அர்க்காத் போட்டுக்கோங்க, இந்த பக்கம் ரவுண்ட்லேயும் அர்க்காத் போட்டுக்கோங்க, இந்த கார்னர்லேயும் அர்க்காத் போட்டுக்கோங்க. போட்டு இந்த ஊசியெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டு இதை வந்து ஷேப்பை திருப்பிட்டு லைனிங்கை வந்து அந்த பக்கம் விட்டுருங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், நெக்கு வந்து அழகாக திருப்பியாச்சு. இதுக்கப்புறம் இதை நீங்கள் அயன் பண்ணுறதுனா அயன் பண்ணிக்கலாம், ஸ்டிச்சிங் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். ஸ்டிச்சிங் போட்டாச்சு. நெக்கு மட்டும் கரெக்டாக எடுத்து சென்டர் வச்சுக்கோங்க, வச்சுட்டு ஒரு தையல் போடுங்க.
இப்போ லைனிங் சுற்றி தையல் போட்டு கட் பண்ணிடலாம். சுற்றி தையல் போட்டாச்சு. கழுத்து மட்டும் ஒரு 1/2 இன்ச் விட்டு கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு லைனிங்கில் வந்து கிராஸ் பீஸ் கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க, நெக்குக்கு போகிற அளவுக்கு. நெக்குக்கு தேவையான அளவுக்கு மட்டும் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதை 2ஆக மடித்து கரெக்டாக இங்கேருந்து நமக்கு 1/2 இன்ச் இருந்தால் போதும். அந்த அளவுக்கு வச்சு தையல் போட்டுருங்க. கரெக்டாக லைனில் தையல் இருக்கான்னு பாருங்கள், இல்லைன்னா இன்னொரு தையல் கூட கரெக்டாக அந்த லைன்லேயே ஓட்டிக்கோங்க. இந்த பீஸ் மேலே வச்சு போகிறதுனால சரியாக தெரியாது. இப்போ பாருங்கள், கரெக்டாக அந்த லைன்லேயே இருக்கா. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா வந்து இப்போ கட் பண்ணி விட்ருங்க. ஒரு புள்ளி அளவுக்கு இருந்ததுன்னா போதும். எக்ஸ்ட்ரா உள்ளே வந்து ஜாஸ்தியாக கொடுக்கக்கூடாது, கொடுத்தா ரவுண்டு வந்து சரியாக வராது. பெண்டில் மட்டும் லைட்டாக ஒரு கருத்து. ஃபினிஷிங் தையல் ஒன்று போட்டுட்டு இதை அப்படியே மடித்து இந்த அளவுக்கு ஒரு தையல் போட்டிங்கன்னா அவ்வளோதான், நெக்கு ஃபினிஷ். அவ்வளோதான். இப்போ ஹெம்மிங் பண்ண தேவையில்லை, நம்ம அதிலே தையல் போட்டோம். இப்போ இதுவே தையல் போடாமல் நீங்கள் அயன் பண்ணி ஹெம் பண்ணி ஃபினிஷ் பண்ணிங்கன்னா அது பொட்டிக் ஃபினிஷிங் அப்படின்னு சொல்லுவாங்க.
இதே நம்ம ஸ்டிச்சிங் போட்டோம்னா இது நார்மல் டெய்லரிங் ஃபினிஷிங்பாங்க. ஆனால் ஃபினிஷிங்கில் ஒன்றும் கிடையாது. இது பேக் முடிஞ்சுது. இந்த நெக்கு வந்து நீங்கள் பேக் ரெடி பண்ணிவிட்டு தான் ஃப்ரண்ட் ரெடி பண்ணணும். அப்போ தான் இந்த ஷோல்டர் வந்து எவ்வளோ வருதுன்னு நம்ம செக் பண்ணி அடிக்க முடியும். அதனால தான் ஃபஸ்ட்டு வந்து பேக்கை ரெடி பண்ணணும். எம்ப்ராய்டிங் பீஸை பொறுத்தவரையும் ஃபஸ்ட்டு பேக்கை ரெடி பண்ணிடணும், அப்புறம் தான் ஃப்ரண்ட் ரெடி பண்ணணும். அப்போ தான் இந்த ஷோல்டர் வந்து எவ்வளோ வரும்னு நம்ம கரெக்டாக செக் பண்ண முடியும். ஏன்னா இப்போ ஃப்ரண்ட்டு வந்து நீங்கள் அந்த டிசைனை வச்சு அடிச்சிட்டிங்க அப்படின்னா பேக் ஹெச்சு கம்மி வந்துச்சுன்னா உன்னால் வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஓகேவா? அதனால் இப்போ பாருங்கள், இது ஆப்போசிட் எடுத்து இங்கே வச்சுட்டேன். வச்சிட்டோன்னா இங்கே வந்து ஷோல்டர் வந்து நான் சைஸ் பண்ணுறேன் போது ஷோல்டர் வந்து இப்போ அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வச்சுட்டேன். ஓகேவா? அர்க்காத்துலேயே வச்சுருக்கேன். அர்க்காத்துலேயே வச்சா இந்த ஷோல்டர் வந்து எவ்வளோ வருது? பெருசாக வருது. அர்க்காத்தை விட பெருசாக வருது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னும் இந்த இடத்துல வைக்கணும். அர்க்காத்துலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி வைக்கணும். அதுக்கு தான் இங்கே எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன் பார்த்தீங்களா? அதுக்கு தான் இந்த எக்ஸ்ட்ரா விட்டுட்டீங்க அப்படின்னா தான் நீங்கள் இப்போ அட்ஜஸ்ட் பண்ணி வைக்க முடியும். இப்போ நான் இங்கே வைக்கணும். புரியுதா? இப்போ எக்ஸ்ட்ரா நான் இங்கே விட்டதுனால எனக்கு இப்போ சரியாக இருக்குது. இல்லை அப்படின்னா கண்டிப்பாக பத்தாது. இதை அப்படியே திருப்பி அடிச்சுக்கலாம். தையல் போட்டு கரெக்டாக 1/4 இன்ச்சு மட்டும் விட்டு கரெக்டாக ஒரே அளவாக கட் பண்ணுங்கள். ஏன்னா இதை வச்சு தான் நம்ம ஆப்போசிட் கழுத்தை வந்து கரெக்டாக தைக்க முடியும். அதனால் ஒரே அளவாக ரவுண்டு வந்து கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு இந்த பீஸ் எடுத்துக்கோங்க. இந்த பீஸை எடுத்து ஆப்போசிட்டில் இந்த பீஸில் கரெக்டாக வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த பீஸில் கரெக்டாக வச்சு இதிலேருந்து 1/4 இன்ச் தள்ளி இந்த கேப் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு தள்ளி கரெக்டாக தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட் கழுத்து வந்து சைஸ் வந்து மாறாது. கரெக்டாக நம்ம கட் பண்ணோம்னா அந்த 1/4 இன்ச்சு கேப் அதை கரெக்டாக ஒரே அளவு தையல் போட்டிருக்கிறேன்னா இப்போ இதுவும் அதே மாதிரி கட் பண்ணிட்டீங்கன்னா அந்த லைன்லேயே கட் ஆயிடுச்சா? இப்போ எக்ஸ்ட்ரா பீஸ் ரெண்டுமே ஒரே அளவு இருக்கும். நமக்கு ஆப்போசிட் கழுத்தும் ஒரே அளவு கரெக்டாக வந்துடும். இப்படி தான் வந்து நீங்கள் ஒர்க் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, எம்ப்ராய்டிங் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, ஆப்போசிட் வந்து நீங்கள் இப்படி தான் ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். திருப்பி ஓரத்தில் போட்டுக்கோங்க. இந்த சைடும் அர்க்காத் போட்டுவிட்டு ஃபினிஷிங் தையல் போட்டுருங்க.
ஃப்ரண்ட் ரெடி ஆயிடுச்சு. சைடு பீஸ் வந்து எடுத்து அதே மாதிரி ஓப்பன் பண்ணி ஆப்போசிட் கரெக்டாக வச்சு சுற்றி தையல் போட்டுக்கலாம். ஓகே, சைடு பீஸும் ஆப்போசிட் கரெக்டாக ரெடி பண்ணிட்டோம். இந்த பீஸ் எடுத்து இதில் வச்சு ஜாயின் பண்ணணும். ஓகேவா, பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த தட்டு எடுத்து கரெக்டாக மேலேருந்து தான் ஜாயின் பண்ணணும். இந்த ஆமோட சைட்லேருந்து தான் ஜாயின் பண்ணணும். அப்போ தான் கீழே எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். ½ இன்ச் அளவுக்கு மட்டும் கரெக்டாக தையல் போடணும். இழுக்கவும் கூடாது. அந்த பெண்டெல்லாம் கரெக்டாக அப்படி திருப்பிட்டு தையல் போடணும். கரெக்டாக அந்த ½ இன்ச் அளவுக்கு ரவுண்டாக தையல் போட்டு திருப்பினீங்கன்னா கப் சைஸ் வந்து தெரியுதா? நம்ம எந்த அளவுக்கு ஸ்பேஸ் கொடுக்குறோமோ அந்தளவுக்கு கப் சைஸ் வந்து உங்களுக்கு எம்போஸ்டாக கரெக்டாக வந்துடும். ஆப்போசிட் தைக்கும்போதும் அதே மாதிரி தான். இந்த பீஸை கீழே போட்டு இந்த பீஸை மேலே போட்டு மேலேருந்து ஜாயின் பண்ணணும். ஓகேவா, இப்போ இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. இதை வந்து நம்ம லைட்டாக அப்படி சைஸ் பண்ணி விட்டு